கிறிஸ்துக்குள் அன்பான ஹோப்டி நேயர்களே, மீண்டுமாக இன்னொரு நாளிலும் தேவனுடைய செய்தியை கேட்பதற்காக தொலைக்காட்சி முன்பாக நீங்கள் அமர்ந்திருப்பதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்களை உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பதாக. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்து தியானத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். சேனைகளின் கர்த்தாவே, மீண்டுமாக இன்னொரு நாளிலும் உடைய செய்தியை கேட்பதற்கு கர்த்தரங்களை ஆயத்தப்படுத்தின தயவுக்காக நன்றி சுவாமி. கேட்க போகும் உடைய செய்தியை நீர் ஆசீர்வதியும். ஆவியானவர் கொண்டைகளை நிரப்பும். நீர் பேசுகிற வார்த்தைகளை அவர்கள் புரிந்து கொள்வதற்கு பரலோகத்தின் ஞானத்தை எங்களுக்கு தாரும். உடைய வார்த்தைகள் கேட்கிற நேர்களுக்கும் எங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கே கர்த்தர் உதவி செய்யும்படியாய் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் அன்பான ஹோப்டி நேயர்களே, உலகத்திற்கு வந்த இந்த நெருக்கடி உலகளாவிய எல்லா மக்களுக்கும் நம்முடைய முற்பிதாக்களுக்கும் இது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. அது என்ன என்பதை பற்றி இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். உலகையின் போது முதலில் ஏதேனில் மாத்திரம்தான் இந்த நெருக்கடி ஏற்பட்டது. பிறகு அந்த நெருக்கடியின் மூலமாக உறவுகள் முறிக்கப்பட்டன. உறவுகள் முறிக்கப்பட்டவுடனே சாத்தானுக்கு இன்னும் கொஞ்சம் வல்லமை அதிகமாகிறது. அதன் பிறகு நடக்கக்கூடிய சம்பவங்களில் இன்னும் ஆழமாக ஒரு காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த சமயத்தில் கலகம் உலகம் முழுவதிலும் பரவி வெவ்வேறு விதத்தில் அது வெளிப்பட்டது. காயின் ஆபேல் சம்பவத்தில் பிரிவுக்கும் கொலைக்கும் அந்த காரியங்கள் வழிநடத்தி சென்றது. ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்கள். பாவம் செய்த அவர்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்க வேண்டும் என்று ஆட்டுக்குட்டியை ஆண்டவர் அடித்தார். அந்த ஆட்டுக்குட்டியின் தோளினால் அவர்களுக்கு ஆடையை அணிவித்தார். அடைந்தால் ஆட்டுக்குட்டியை அடிப்பதன் மூலமாக ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தொழுகை குறித்ததான ஒரு காரியத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். அந்த தொழுகையை ஆதாமும் ஏவாளும் காயினுக்கும் ஆபேலுக்கும் கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். கண்டிப்பாக அவர்களும் அதை கற்றிருந்திருக்க வேண்டும். ஆகவே இந்த காயினும் ஆபேலும் தாங்களும் தேவனை தொழுது கொள்வதற்காக என்ன செய்கிறார்கள்? பலிபீடத்தை இருவரும் கட்டுகிறார்கள். 2 பலிபீடங்கள் கட்டப்படுகிறது. காயின் பலிபீடம் கட்டினான், ஆபேல் பலிபீடம் கட்டினான். காயின் பலிபீடத்தின் மேல் கட்டைகளை பேர்த்தினான், ஆபேலும் கட்டைகளை அடக்கினான். ஆபேல் தன்னுடைய மந்தையில் தலையீற்றுகளில் கொழுமையானதை ஒன்றை எடுத்து அதை கொண்டு வந்து ஆண்டவருக்காக காணிக்கையாக செலுத்தினான். காயின் தன்னுடைய விவசாயத்தில் தனக்கு விளைந்த காய்கறிகளை கொண்டு வந்து தேவனுக்கு காணிக்கையாக படைத்தான். பலி என்று சொல்லப்படும் பொழுது இரத்தம் சிந்தப்பட வேண்டும். அந்த இரத்தம் சிந்தப்படுவதற்கு மிருகத்தை கொண்டு வந்து அடிக்க வேண்டும். ஆனால் காயின் அதற்கு பதிலாக காய்கறிகளை கொண்டு வந்து படைத்தான். இதில் பார்க்கும் பொழுது இருவருடைய தொழுகையிலும் வித்தியாசம் காணப்படுகிறது. பாவம் கர்ப்பம் தரித்து மரணத்தை பிரசவித்தது என்று வேதம் சொன்னது போல இங்கே காயினை பாவம் மரணத்தை பிரசவித்தது. ஒரு கொலை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த காயின் உருவானான். காரணம், ஒருவேளை தேவனே தன்னுடைய பக்கத்தில் இருந்திருந்தால் ஆண்டவரையே கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அவன் போயிருப்பான். ஆண்டவர் பக்கத்தில் இல்லாததினால் தன்னுடைய சகோதரனை அவன் கொலை செய்தான். தொழுகையில் வித்தியாசம் காணப்பட்டது. ஆபேலுடைய பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், காயினின் பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படினால் ஆண்டவருடைய சிருஷ்டிப்பில் முதலாவது பெற்றோர்களுக்கு ஆண்டவர் மேல் நம்பிக்கை இழந்தது. அடுத்த சந்ததிக்கு தேவன் பேரில் தொழுகையிலேயே சந்தேகம் ஏற்பட்டது. அந்த தொழுகையிலேயே வித்தியாசம் காணப்பட்டது. ஆனால் போராட்டம் ஆரம்பித்தது. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலை கொன்றுவிட்டான். ஏனால் ஒரு உண்மை காரியங்களை செய்யக்கூடிய ஒருவனை தேவன் பாராட்டும் பொழுது அல்லது தேவன் அங்கீகரிக்கும் பொழுது, ஒரு உண்மை காரியங்களை செய்யாத ஒருவன் கோபப்படுகிறான், கோபத்தால் வஞ்சிக்கப்படுகிறான், அந்த வஞ்சனையினால் தன் சகோதரனை கொலை செய்கிறான், மீண்டும் பாவத்தை தன்மேல் சுமத்தி கொள்கிறான். ஆண்டவர் சாபத்தையே கொடுக்கிறார். அங்கு
ஆபிரகாமின் அனுபவம் இந்த போராட்டத்தில் நமக்கு மிகவும் பயனுள்ளதாக காணப்படுகிறது. எங்கே சென்றாலும் போராட்டம்தான். ஊரை விட்டு தேசத்தை விட்டு தேசத்துக்கு வர சொன்னார், வந்தார். தேசத்திலே பஞ்ச நிலவைதால் எகிப்துக்கு போனார்கள், அங்கே உபத்திரவம். அவர் எங்கெங்கெல்லாம் சென்றார் அங்கெங்கெல்லாம் அவருக்கு உபத்திரம் ஏற்பட்டது. ஆனாலும் தேவன் அற்புதமாக ஆபிரகாமை காப்பாற்றினார். அந்த காப்பாற்றுதல் நமக்கு ஊக்கம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதன் பிறகு ஈசாக்கை தேவன் தெரிந்து கொண்டார். ஈசாக்கை தெரிந்து கொண்ட பிற்பாடு ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்றாரு, உன்னுடைய மகனை என்னுடைய பலி செலுத்து என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஈசாக்குக்கு பிறகு யாக்கோபு, ஏசா, யோசேப்பு, அவருடைய சகோதரர்கள் ஆகியோரின் வரலாற்றில் தொடர்ந்து முறிவுகள் ஏற்பட்டு கொண்டே இருந்தன. காரணம், கலகம் இந்த பூமியில் எல்லா பகுதியிலும் சென்றது. ஆகவே சாத்தான் என்ன செய்தார் என்றால், குடும்பங்களையும் மக்கள் கூட்டத்தையும் முறியடித்து அவர்களுக்குள்ளே பிரிவினையை கொண்டு வந்து அவர்கள் யாரும் ஒருவருக்கொருவர் வித்தியாசமாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி மக்களை திசை திருப்பினார். இவை அனைத்தின் மத்தியிலும் உண்மையுள்ளவரான தேவன் என்ன செய்கிறார் என்றால், தம் பிள்ளைகளை பாதுகாத்து பராமரித்து நடத்தி வருகிறார். ஆதியாகமம் 28:15 இப்படியாக எழுதப்படுகிறது, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். காயினும் ஆபேலும் பலி செலுத்த புறப்படுகிறார்கள். அந்த பலியில் வித்தியாசம் காணப்படுகிறது. அந்த வித்தியாசத்தில் காயின் பார்க்குறான், ஆபேலின் பலி மாத்திரம் ஏன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஆண்டவர் ஓரவஞ்சனை உள்ளவரா என்று சிந்திக்க ஆரம்பித்தான். ஏனென்றால் தன்னுடைய பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, தன்னுடைய காணிக்கையை. தன்னுடைய சகோதரனுடைய பலியை மாத்திரம் ஏற்றுக்கொண்டாரே என்று சொல்லி தேவன் மேலும் கோபம் அடைந்தவனாக இருந்தான். ஆதியாகமம் 3:9-10 அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதனால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். ஆதியாகமம் 4:9 என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்று ஆண்டவரையே திருப்பி கேள்வி கேட்டான். ஆதாமுடைய உணர்வுகளுக்கும் காயினின் உணர்வுகளுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருந்ததாக பாருங்கள். ஆதாமிடம் குழப்பமும் பயமும் வெட்கமும் காணப்பட்டன. ஆனால் காயினிடத்தில் அப்படிப்பட்டது ஒன்றுமே இல்லை. கோபமும் வெறுப்பும் கலகமும் இப்படிப்பட்ட சிந்தனையுமே காயினிடத்தில் இருந்தது. ஆதாமை போல சாக்கு போக்கு கூட சொல்ல தன்னால் முடியல. அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்லுகிறான். நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்ற கேள்வியை அவன் கேட்கிறான். சேத்து பிறந்ததும் ஏவல் நினைக்கிறாள், நான் ஒரு மீட்பரை பெற்றுவிட்டதாக அவள் எண்ணுகிறாள். காயின் பிறக்கும் போதே, அது ஆதியாகமம் 3:15 ஆண்டவர் சொன்ன அவர் என்று சொல்லப்படும் போது, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொன்னது போல அந்த இரட்சகர் காயின்தான் என்று சொல்லி நம்பி விட்டாள் ஏவாள். அதன் பிறகு காயினுக்கு சாபம் கிடைத்தது, அவன் போய்விட்டான். சேத் பிறந்தான், இவன்தான் இரட்சகன் என்று சொல்லி ஏவாள் நம்புகிறாள். ஜலப்பிரளயம் வந்தது. முதலாவது தேவன் நோவாவை பிரித்தெடுத்தார். இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களிலும் நோவா மாத்திரமே நீதிமானாய் இருக்கிறான் என்று சொல்லி நோவாவை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அதிக துன்மார்க்கராய் இருந்தார்கள். அவருடைய ஒவ்வொரு நினைவும் தீமையும் சீர்கெட்டதும் கொடுமையுமாக இருந்தது. பிறகு ஒரு பெரிய பேழையை செய்ய சொல்லி ஒரு ப்ளூ பிரிண்ட் அவரே போட்டு கொடுத்தார். இந்தந்த அளவில் இத்தனை அடுக்கு இந்த பேழையை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்கு ஜன்னல்கள் கதவுகளை எல்லாம் அமைக்கும்படி ஆண்டவர் கட்டளையிட்டார். ஆனால் எல்லாத்தையும் படித்தார்,
எல்லாத்தையும் நல்லா செய்தார் நோவா. 120 ஆண்டு காலம் பிரசங்கித்தார். எத்தனை பேர் நோவாவின் பிரசங்கத்தை கேட்டார்கள்? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள்? எத்தனை பேர் பேழைக்குள்ளே வந்தார்கள்? ஆண்டவர் கட்டளையிட்ட பறவைகள், மிருக ஜீவன்கள், ஊரும் பிராணிகளை தவிர, நோவாவின் குடும்பத்தை தவிர வேறு யாரும் அந்த பேழைக்குள் பிரவேசிக்கவில்லை. தேவனுடைய கிருபையால் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்பதை நீங்களும் நானும் உணர்ந்தவர்களாய் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். ஆபிரகாம் உண்மையுள்ளவராக இருந்தது தெரிந்ததுதான். ஆனால் ஆபிரகாமுக்கு தேவன் உண்மையுள்ளவராக இருந்ததைத்தான் ஆபிரகாமின் வாழ்க்கை அதிகமாக காட்டுகிறது. இருவருமே தங்களுடைய உண்மையை வெளிப்படுத்திக் கொண்டபடியினால் ஆபிரகாமின் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்தது. ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்து வந்தார். ஆபிரகாமுக்கு ஒரு மகன் பிறப்பான் என்று தேவன் 2 முறை ஆபிரகாமிடம் சொன்னார். 75 வயதில் தன்னுடைய தேசத்தை விட்டு வெளியே வரும்பொழுதும் சொன்னார். அதே போல 25 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அதை சொல்லுகிறார். கடைசியாக வாக்குத்தத்தின் உடன்படிக்கையின் குழந்தை பிறந்தது. பிறந்த குழந்தையை பலியிடும்படி ஆண்டவர் கட்டளையிட்டார். ஏன் இந்த உபத்திரமான ஒரு சோதனை? எனக்கு குழந்தை இல்லாமல் இருந்திருக்கலாமே, நான் ஏன் குழந்தையற்றவனாக இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கோமே, எனக்கு ஏன் குழந்தை பிறந்தது என்ற ஒரு கேள்வி சிந்தனை ஆபிரகாமுக்குள் வரவில்லை. தேவன் கேட்டார், அதை கொடுப்பதற்கு ஆயத்தமாகி கொண்டு சென்றான். ஆனால் அதே குமாரனை மீண்டும் வீட்டிற்கு அழைத்து கொண்டு வந்தார். இந்த காரியங்கள் ஆதியாகமம் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 1 முதல் 19 வரை நீங்கள் வீட்டில் இருந்து வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம் இப்படியாக எழுதப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக சொல்கிறாரு, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காக அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? நாம் செய்த பாவத்திற்காக பிதாவானவர் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவரை கல்வாரி சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். அவரோடு கூட மற்ற ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பது நிச்சயம் அல்லவா? சந்தேகம் தேவையில்லை, சந்தேகப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. காரணம், குமாரனையே கொடுத்தவர். அதை விட மேலானதல்ல மற்ற ஆசீர்வாதங்கள். குமாரன் தான் அது மேலான ஆசீர்வாதம். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக கொடுப்பார். முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும் 154 155 பக்கங்களில் அம்மையார் இப்படியே எழுதுகிறாங்க, ஆபிரகாமின் சொந்த நாளை முன்னிட்டோ பின்வரும் சந்ததியாரின் நலனை முன்னிட்டோ மாத்திரமல்ல, பரலோகத்திலும் பிற லோகங்களிலும் உள்ள பாவ மற்ற ஜீவிகள் புரிந்து கொள்ளும்படியே ஆபிரகாமிடம் அந்த பலி எதிர்பார்க்கப்பட்டது. கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் இடையே நடக்கும் மாபெரும் போராட்டமானது அனைத்துலகத்திற்கும் பாடப்புத்தகமாகும். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை ஆபிரகாம் சந்தேகத்தால் உடன்படிக்கை நிபந்தனைகளுக்கு உடன்படவில்லை என்றும் தூதர்களுக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக சாத்தான் குற்றம் சுமத்தினான். முழு கீழ்ப்படிதலை தவிர வேறு எதுவும் பெற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்பதை காட்டவும், முழு பரலோகத்திற்கு முன்பாக ரட்சிப்பின் திட்டம் முழுவதும் விளக்கவும் தான் தன்னுடைய தாசரின் மெய்ப்பற்றை அவர்களுக்கு முன்பாக நிரூபிக்க தேவன் விரும்பினார் என்று அம்மையார் எழுதுகிறாங்க. தேவனுடைய நோக்கங்கள் அவற்றை எதிர்த்து தனி மனிதர்கள் கலகம் செய்வது போல யாக்கோபு ஏசா நிகழ்ச்சியில் தொடர்கிறது. ஏசா சேஷ்டபுத்திர பாகத்தை என்ன செய்தார் என்றால், கூழுக்காக, பசியினுடைய கொடுமைக்காக தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டான். அதேபோல யாக்கோபு ஏசாவின் ஆசீர்வாதங்களை திருட்டளவாய் சென்று பெற்றுக்கொண்டான். 2 முறை தன்னுடைய சகோதரனை மோசம் போக்கினான். 2 முறை தன்னுடைய சகோதரனை வஞ்சித்தான். ஆனால் ஒன்று, கடைசியில் அவன் பெற்றுக்கொண்ட தகப்பனாருடைய ஏசாவின் ஆசீர்வாதம் அவனுக்கு இருந்தது. ஆனால் முதலில் அவன் வஞ்சித்த அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை, ஏசாவனுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் அனுபவிக்கவே இல்லை. வேதத்தில் நீங்கள் வாசித்தால் யாக்கோபு கடந்து சென்று விட்டான் லாபானுடைய வீட்டிற்கு. 20 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவன் திரும்பி வருகிறான். ஆனால் ஏசா தங்கியிருக்கக்கூடிய இடத்திற்கு அவன் மீண்டும் போய் அங்கே வாழவில்லை. இருவரும் தூர டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணி வாழ்ந்தார்கள். அப்படினால்
அவன் பெற்றுக்கொண்ட அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை யாக்கோபு அனுபவிக்கவே இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எத்தனை பேரை உபத்திரப்படுத்தி கொண்டிருக்கிறோம், நாம் எத்தனை பேருக்கு கலகத்தை செய்து கொண்டிருக்கிறோம், நாம் எத்தனை குடும்பங்களை பாழாக்கி கொண்டிருக்கிறோம், நாம் எத்தனை பேருக்கு இடரல்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். உணர்ந்தவர்களாய் கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் இருந்தால் இவற்றிற்கு நாம் தூரமானவர்கள், சாத்தானுக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாய் இருப்போமானால் நாம் இவற்றுக்கு நெருங்கியவர்கள். அப்படியானால் அவற்றை விட்டு நாம் வெளியே வர வேண்டும் என்றால் கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் உங்களை சாத்தானுடைய வஞ்சகத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அந்த ஆயத்தம் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும். முதலாவது, நான் செய்வது தவறு என்பதை நான் உணர்ந்தவனாய் கிறிஸ்துவனிடத்தில் நான் வரும் பொழுதுதான் அந்த ஆயத்தம் நமக்குள்ளே வரும். யாக்கோபு தன்னுடைய வீட்டிற்கு வரும் பொழுது முதலில் லாபான் அவரை பின்தொடர்கிறார். பிறகு 400 பேரோடு ஏசா யாக்கோவை சந்திப்பதற்காக வருகிறார். அப்பொழுதுதான் யாக்கோவுக்கு பெரிய பயம் வந்துச்சு. ஒருவேளை தன்னுடைய சகோதரன் வந்து அந்த பழைய காரியங்களெல்லாம் மனதில் வைத்து என்னை கொன்று விடுவாரோ என்று சொல்லி மந்தைகளை பிரித்து விட்டான். முதலாவது வேலைக்காரரிடத்தில் ஒரு மந்தையை அனுப்புகிறான். அடுத்ததாக தன்னுடைய மனைவிகளை அனுப்புகிறான். மூன்றாவதாக தான் செல்லுகிறான். முதல் மந்தை போனாலும் 2வது மந்தை போனாலும் கடைசியில் இருக்கக்கூடியதையாவது நான் வைத்து என்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொள்வேன் என்ற ஒரு எண்ணம் யாக்கோபுக்குள் இருந்தது. ஆனால் ஆண்டவர் ஏசாவின் மனதை மாற்றினார். யாக்கோபு வந்து இரவெல்லாம் செபித்தார், தேவனோடு போராடினார். யாக்கோபு என்ற பெயர் நீக்கப்பட்டு இஸ்ரவேல் என்ற பெயரை சூட்டப்பட்டவராய் மறுநாள் அவள் செல்லும் பொழுது ஏசா யாக்கோபை சந்தித்து இருவரும் மறுபடியுமாக சகோதரர்களாக மாறுகிறார்கள். கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இரு சூழ்நிலைகளிலும் யாக்கோபின் உயிருக்கு ஆபத்து இருந்தது. ஆனாலும் 2 முறை தேவன் தலையிட்டு யாக்கோபை காப்பாற்றினார். லாபான் வந்ததும் தனக்கு மரணம்தான், ஏசா வந்ததும் தனக்கு மரணம்தான் நேரிடும் என்று யாக்கோபு நினைத்தார். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவர் தலையிட்டு யாக்கோபை காப்பாற்றி அவனுக்கு உயிரின் ஜீவனை கொடுத்தார். யோசேப்பும் அவனுடைய சகோதரர்களும், யோசேப்பினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய கலகம், அந்த குடும்பத்தில் ஒரு பிரிவு, சகோதரர்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை, சகோதரர்களுக்கு மாறுபாடான சிந்தனைகள், எப்படியாக யோசேப்பை கொன்றுவிட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அந்த 10 சகோதரர்களுக்குள்ளாக இருந்தது. யாக்கோபு தன் சகோதரன் ஏசாவை ஏமாற்றியது பயங்கர தண்டனைக்குரியது. அதே போன்ற ஒரு சூழ்நிலை தான் யோசேப்புக்கும் அவருடைய சகோதரர்களுக்கும் இடையே நடந்த போராட்டத்திலும் பார்க்கிறோம். யோசேப்பு அவர்கள் தகப்பன் அதிகமாக நேசித்தது மற்ற சகோதரர்களுக்கு அவனை பார்க்க கொடுமையாக இருந்தது, கோபமாக இருந்தது. யோசேப்பின் மேல் கோபப்பட்டார்கள். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், இஸ்ரவேலின் முதிர் வயதில் யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்வித்தான். இந்த பலவர்ணமான அங்கி ஐஸ்வர்யவான்கள், மிகவும் திரளான ஆஸ்தி உள்ளவர்கள் அணியக்கூடிய ஒரு ஆடை. இந்த ஆடையை நெய்வதற்கு ஒரு வருட சம்பளம் தேவைப்படுகிறது என்று சரித்திரத்தில் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட விலையுயர்ந்த பலவர்ண அந்த அங்கி அவனுக்கு செய்து கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் யாக்கோபு யோசேப்பை அவ்வளவாக நேசித்தான் என்று கூறப்படுகிறது. இந்த அங்கி அரசு குலத்தர், அரசு குலத்தை சேர்ந்தவர்கள் அணியக்கூடிய விலையுயர்ந்த ஒன்று என்று தெரிகிறது. அந்த ஆடையை நெய்ய 1 வருடம் ஆகிறதா. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆடையை யோசேப்புக்கு செய்து அணிவித்தார் யாக்கோபு. பிறகு தான் கண்ட சொப்பனத்தை பற்றி தன் சகோதரிடம் சொல்லும் பொழுது மீண்டும் பகை உண்டாகியது. அடுத்த சொப்பனத்தை தன் சகோதரிடமும் பெற்றோருடன் சொல்லும் பொழுது இன்னும் பகை அதிகமாகியது. ஆனால் யோசேப்பை தீர்த்து கட்ட முயற்சித்தார்கள்.
கொலை செய்து விட வேண்டும், ஒழித்து விட வேண்டும் என்று எண்ணினார்கள். ஆனால் 20 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு அவனை கொல்லாமல் குழியில் தள்ளின அவனை தூக்கி எடுத்து மீதியானவர்களிடம் விற்று போட்டார்கள். அவர்கள் எகிப்தில் சென்று சந்தையில் விற்று விட்டார்கள். போத்திப்பர் என்கிற பிரதானி என்ன செய்கிறார் என்றால், இவனை எகிப்து தேசத்திலிருந்து, எகிப்து சந்தையிலிருந்து தன்னுடைய வீட்டிற்கு அடிமையாக வாங்கி செல்கிறார். அங்கே 10 வருடம் அவன் வேலை செய்கிறான். அந்த 10 வருடம் வேலை செய்வதில் அவன் செய்யாத ஒரு பாவத்திற்காக 2 வருட சிறைவாச தண்டனை அனுபவிக்கிறான். அங்கும் கலகம், போராட்டம். கடைசியில் எல்லாவற்றிலும் அவன் உண்மையாக இருந்தபடியினால் ஆண்டவர் அவனை எகிப்து தேசத்தில் 2வது அதிபதியாக மாற்றினார். படுகொழியில் இருந்த அவனை தூக்கி ஆண்டவர் உயர்த்தினார். ஒரு உன்னதமான இடத்தில் அவனை உட்கார வைத்தார். காரணம், அவன் கிறிஸ்துவை நோக்கி மாத்திரமே பார்த்தான். தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள் வந்தால், எத்தனை கலகங்கள் தன்னை சுற்றி வந்தாலும் சோர்ந்து போகாமல் இருந்தான். கிறிஸ்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினான். சகோதரர்களுக்காகவோ உலகத்தாருக்காகவோ தான் வாழவில்லை. தன்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துக்காக மாத்திரமே இருந்தது. அந்த கிறிஸ்துவின் வாழ்க்கைக்கு உரிய அந்த நடத்தை அவன் நடந்து வந்ததினால் ஆண்டவர் அவர் வாக்குத்தத்தம் பண்ணிப்படி, உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று சொன்னது போல யோசேப்பை ஒரு உன்னத இடங்களிலே வைத்து அவனை உயர்த்தினார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை பணம் இன்றைக்கு கிடைக்கலாம், நாளைக்கு போகலாம். ஆனால் நாம் தேவனோடு நடந்து கொள்ளக்கூடிய இந்த காரியங்கள் என்னாலும் நம்மை விட்டு போகாது. அது இரத்தத்தில் ஊறக்கூடிய ஒரு நற்பண்புகளாக கிடைக்கும். தன்னுடைய சகோதரர்கள் தன்னை குழியில் போட்டு விட்டார்கள், ஒன்று பேசல. மீதியானுடைய கையில் விற்று போட்டார்கள், ஒன்று பேசல. கொண்டு சென்று எகிப்திலே விற்று போட்டார்கள், அங்கு ஒன்று பேசவில்லை. போத்திபருடைய வீட்டில் அடிமையாக சென்றான், அங்கு எதுவும் பேசவில்லை. தான் செய்யாத குற்றத்திற்காக சிறைச்சாலையில் அடைத்தார்கள், அங்கு ஒன்று பேசவில்லை. கடைசியில் ஆண்டவர் அவன் எதிர்பாராத ஒரு உன்னதமான பதவியை யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்தார். இந்த பதவியை பெற்றுக்கொள்வதற்கு அவன் பட்ட பாடுகள், அவனுக்கு வந்த கலகங்கள், வேதனைகள், போராட்டங்கள் எத்தனை! கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த போராட்டத்தில் நாம் வெற்றி பெற்றால் தேவனுடைய சிங்காசன தண்டையில் நீங்களும் நானும் இருப்போம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. கண்களை போடி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் நேசமுள்ள ஆண்டவரே, இந்த நாளில் நல்ல செய்திக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எத்தனை நெருக்கங்கள், எத்தனை பாடுகள் வந்தாலும் நாங்கள் சோர்ந்து போகாதபடி உண்மையே நோக்கி நாங்கள் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். உங்களுடைய நியாயப்பிரமாணங்களுக்கு நாங்கள் கீழ்ப்பட்டு நடக்கும் பொழுது தேவரீர் இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்களாக உங்கள் மேலே வந்து பழிக்கும் என்று சொன்னீரே. உங்களை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன், உங்களை உயர்ந்த இடங்களில் வைப்பேன் என்று வாக்களித்த தேவன் ஆண்டவரை யோசேப்பை உயர்த்தினது போல் எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எங்களை உயர்த்தி அன்பான நேயர்களை ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தி அவர்களை உயர்த்தும்படியாய் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான ஹோப்டி நேயர்களே, இந்த நாளின் செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் காணப்படுகிற 2க்கு திரைப்படுத்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த நாளின் செய்தியை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரை தேவன் ஆசீர்வதிப்பாராக.